இந்த நாளுக்குரிய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சான்று பகரும் சீடத்துவம். சீஷர்களாய் வாழ்கிறோம் என்று சொல்லுகிற நாம் உண்மையாக சீஷர்களாகவே நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி ஒரு விசை நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளிலே நாம் தற்பரிசோதனை செய்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டுடைய நாம் மகிமைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை நாம் சரி செய்து கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை நம் முதலாவதாக நாம் வாசிப்போம். பல நாட்கள் ஒருவேளை நம் மகிழ்விக்கும் மன்னா வசனங்களை மனனம் செய்து நம் ஆலயத்தில் வந்து ஒப்பிக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் பலர் ஒருவேளை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே இந்த நாளிலே ஒருவேளை இந்த மகிழ்விக்கும் மன்னா வசனத்தை அதையே நான் வாசிப்பதற்கு முன்பதாக பொழுது வாசித்த பிறகு நீங்கள் உங்களுக்குள்ளாகவே அந்த வசனங்களை நீங்கள் மனனம் செய்து நீங்கள் சொல்லிக்கொள்ள உங்களை என்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய தலைப்பு தென்னிந்திய திருச்சபை மதுரை முகவை திருமண்டலத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு சான்று பகரும் சீடத்துவம். The witnessing life of a disciple. நாம் சான்று பகருகிறோமா? Am I living a witnessing life? இதைத்தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். அதில் ஒரு பகுதி மாத்திரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பகுதியை மாத்திரம் நம்ம ஒருவேளை நாம் வாசிப்போம், நம்ம தியானிப்போம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பி. நற்கிரியைகளை நான் செய்ய வேண்டும், நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில வெறும் வார்த்தையிலே மாத்திரம் நாம் பேசிக் கொண்டிராமல் அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையின் செயல் வடிவமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய உட்கருத்து. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய், set an example, you have to be an example. நீங்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நமக்கு அருமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் இதை சற்று, இது வந்து சீடர்களுக்கான ஒரு அழைப்பு. நான் ஆண்டவருடைய சீஷனாக நான் வாழ வேண்டும் அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும். அது ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு. இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் ஒருவேளை சான்று பகருகின்ற சீடத்துவம் என்கின்ற தலைப்பிலே ஒரு நிறைய குறிப்புகள் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஒருவேளை இந்த நாளிலே ஒரு பகுதியை மாத்திரம் நாம் மையமாக, ஒரு அதிகாரத்தை மாத்திரம் மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திப்போம். சீஷன் என்பவன் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? நான் ஆண்டவருடைய சீஷனாக அழைக்கப்படுகிறேன், அல்லது அழைப்பதற்கு நான் வாஞ்சிக்கிறேன், அழைக்கப்படுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்வோம் என்றால் நாம் ஒரு 3 வகையான, இந்த நாளில் பல குறிப்புகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் செய்தியின் வேலை சற்று சுருக்கமாக தான் நமக்கு இருக்க போகிறது. முதலாவதாக ஒரு 3 குறிப்புகளை நம்ம தியானிக்க போகிறோம். அதன் பிறகுதான் நம்ம செய்திக்குள்ள நம்ம போக போகிறோம். நான் ஒரு 3 தீர்மானங்களை நான் எடுக்க வேண்டும். முதலாவதாக, எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன். அது முதல் தீர்மானம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை அருகாமையில் இருக்கின்றார், ஆண்டவர் என்னை சுற்றிலும் இருக்கின்றார், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கின்றார், நான் அசைக்கப்படுவதில்லை என்ற நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்மளுடைய வருத்தங்களை, நம்முடைய கவலைகளை நாம் தூக்கி நம்மை விட்டு எறிய வேண்டும்.
என்னடா நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்ன? என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் முதலாவது ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அதன் பிறகு அவர் எனக்கு அனுமதி கொடுத்தால்தான் என்னை அது சந்திக்க முடியும். அது யோபனுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் அறிந்து கொண்டோம். ஒரே எல்லாருக்கும் அதே மாதிரியா? நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதுதான். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம்முடைய தேவதூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ஆகவே முதலாவது காரியம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை அறிந்திருக்கும் போது, ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரை வாஞ்சியாய் நான் தேடும் போது என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற முதலாவது, நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய முதலாவது தீர்மானம், கவலையை நம்முடைய வாழ்க்கையை விட நாம் தூரப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே நான் நிலைத்து நிற்பேன் என்ற இரண்டாவது காரியம். முதலாவது கவலையை தூக்கி எறிய வேண்டும். இரண்டாவதாக நான் கர்த்தருக்குள் நான் நிலைத்திருப்பேன். என்ன வேத வசனம் ரொம்ப தெளிவா பல வசனங்களை சொல்லலாம் இதுக்கு ஆதாரமாக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்குமானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்களும் நானும் கர்த்தரை தேடுவோம் என்றால், நீங்களும் நானும் உள்ளார்ந்த மனதிலே ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம் என்றால், குறிப்பதுதான் ஆண்டவரையும் நோக்கி பார்ப்பதல்ல, ஆண்டவரை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அரணாக, கோட்டையாக, காவலாக என்னோடு கூட இருந்து என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சற்று நம்மை நாமே ஆழமாக ஆராய்ந்து நாம் பார்ப்போம். கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதை நான் பெற்றுக்கொள்ளும் வரை நான் விடாதிருப்பேன். ஆண்டவருடைய சமூகத்திலே இறுக்கமாக நாம் இருப்பது, கடின உள்ளத்தோடு கூட அல்ல, ஆண்டவரை இறுக்கமாக பற்றிக்கொள்வது. கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். நீர் என்னை பாதுகாத்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். நீர் என்னை சுகப்படுத்தினால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். விசுவாசத்தின் எல்லை ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்ற ஒரு சிந்தை நமக்குள்ளாக இருக்கும் என்றால், இந்த நாளில் இருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் நிச்சயமாக என்னுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார். ஆனாலும் அவர் என்னை விடுவிக்கும் வரை அவரை நான் விடாதிருப்பேன். டிசைடிங் டு ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் தி லார்ட், ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. டிசைடிங் நாட் டு worry about our situation, நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் கவலைப்படக்கூடாது என்கிற தீர்மானம். மூன்றாவதாக, deciding to live differently in every situation. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் ஒரு மாதிரியாக நான் வாழ வேண்டும். ஒரு மாதிரி வாழக்கூடாது. நான் ஒரு மாதிரி நம்ம வாழக்கூடாது, ஒரு மாதிரியாக நாம் வாழ வேண்டும். லிவிங் எக்ஸாம்பிளாக, ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகின்ற ஒரு பாத்திரமாக. அதுதான் சீசத்துவத்தினுடைய அடையாளம். கவலையோடு கூட இருக்கிறவன் சீசனாக கருதப்பட மாட்டான். முடியாது, கருதப்பட முடியாது. என கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசிக்கவில்லை. அப்பாலே போ சாத்தானேன்னு ஏன் ஆண்டவர் சொல்றாரு? உன்னுடைய அவிசுவாசம் உன்னை விட்டு நீங்கும்படி நீ ஜெபி அப்படின்னு சொல்லி எதற்காக ஆண்டவர் இந்த ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார்? கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட நாம் இருக்கின்றோம். காலை வேளையிலே ஒரு வேளை அதே கண்ணீரோடு கவலையோடு கூட இந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றபோது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றபோது, முதலாவதாக அவர்கள் தைரியம் பெற்றார்கள், பலன் அடைந்தார்கள். அடுத்து இரண்டாவதாக அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நம்முடைய அழைப்பை நாம் உறுதி செய்கின்றோம்? அடுத்து நம்ம தொடர்ந்து அதை இந்த காலங்களில் நான் ஆயத்தம் செய்யும்போது இன்னொரு 3 குறிப்புகள் எனது மனதிலே வந்தது. அதையும் நாம் தியானித்து விட்டு இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நான் என்னுடைய சூழ்நிலைகளிலே நான் கவலைப்படக்கூடாது. இப்ப அதே விதமான ஒரு குறிப்பு தான், தீர்மானங்களை மாற்றிக்கொள்ளாமல் நான் நடக்க வேண்டும். நேற்று ஒன்று பேசினேன், இன்னைக்கு ஒன்று பேசினேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள். இன்னும் கடைசி வரை
ஆண்டவருக்கு என்று நான் எடுத்த தீர்மானத்திலே நிலைத்து நான் வாழ்வேன், நிலைத்து நான் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நான் அந்த தீர்மானங்களை நான் மறந்து விட்டாலும் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்களை மறப்பது கிடையாது. நாம் எடுத்த தீர்மானங்களை நமக்கு ஆண்டவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். நான் விட்டு விலகி நான் ஆண்டவரை விட்டு நான் ஓடும்போது ஆண்டவர் எனக்கு பின்பாகவே வருகிற ஒரு தேவன், என்னை அரவணைக்கிற தேவன், எனக்கு அறிவுரைகளை சொல்லுகிற தேவன், ஆலோசனைகளை சொல்லுகிற தேவன். ஆனாலும் நான் அவைகளை விட்டு நான் போகும்போது அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்தார் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அழைத்த நோக்கத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தீர்மானங்களை நாம் மாற்றிக்கொள்ளாமல் நடப்பது லட்சியத்தை நோக்கி நான் பின்தொடர வேண்டும். கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், போராட்டங்கள் வரத்தான் செய்யும், பாடுகள் வரத்தான் செய்யும், வேதனைகள் வரத்தான் செய்யும். ஆண்டவர் நிமித்தமாக வருகின்ற பாடுகள், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன், ஆண்டவருக்கு சாட்சியாக நான் வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்திருக்கிறேன், அதன் நிமித்தமாக எனக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னா அதை அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை ஆழமாக ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் என்ற அந்த தீர்மானத்திலே நாம் நிலைத்து நிற்போம். வைராக்கியத்திலே நாம் நிலைத்திருப்போம். அங்கே பிணைகாஸ் ஆண்டவருடைய நாம் மகிமைக்கின்ற அவர் வைராக்கியமாக எழுந்தான். ஸ்தேவான் ஆண்டவருடைய நாம் மகிமைக்கின்ற ஆண்டவரை பறைசாற்றுவதற்கு வைராக்கியமாக எழுந்தான். பவுலும் சீலாவும் அத்தனை பிரச்சனைகள், அத்தனை போராட்டங்களை கண்டவர்கள் துவண்டு விடாமல் இன்னும் ஆண்டவரை குறித்து வைராக்கியத்தோடு கூட தங்களுடைய தீர்மானத்திலே வழி விலகி விடாமல் ஆண்டவருக்காக உழைத்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் மூலமாக பல லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொண்டார்கள். இன்று நாமும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய, பேதுருவினுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து அறியும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய உற்சாகம். இவ்வளவு பாடுகளை அவர்கள் அனுபவித்திருந்த போதிலும் சீஷனாக வாழ்வதற்கான அனைத்து காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி. அடுத்து நம்ம 5ஆவதாக ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். நான் யார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே நான் நடக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் என்றால், அவரவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவரவர்கள் செய்ய வேண்டும். அவரவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அதான் சீசனுக்கு அழகு. மற்றவன் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா ஆண்டவர் எனக்கு அதை வைக்கவில்லை. எனக்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாரோ அதை நான் செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அளவிலே நம்முடைய வாழ்க்கையை நான் பயணிக்க வேண்டும். அடுத்து கடைசியாக ஒரு குறிப்பு, நம் சுகமான வாழ்க்கையை நாம் உதறி தள்ளிவிட்டு. வார்த்தையை நான் தியானிக்கும் போது யோசிக்கும் போதெல்லாம் பல நேரங்களிலே பல மிஷினரிகளை எவ்வளவோ காரியங்களை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழந்து, தன்னுடைய மனைவி இழந்து, வியாதி நிமித்தமாக தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சுகத்தை இழந்து, தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து, ஆஸ்திகளை விற்று பல இடங்களிலே ஆண்டுடைய ஊழியத்திற்கென தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். சுகமான வாழ்க்கையை நாம் தள்ளிவிட்டு, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை சற்று நாம் ஆழமாக ஆராய்ந்து நாம் பார்ப்போம். நான் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேனா? Am I living a life which is acceptable in the presence of God? ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கும்போது, என்ன அருமையாக என்னுடைய மகன், எனது மகள் என்ன அருமையாக அவள் வாழ்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அமையும் போது, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சொல்லப்படும் போது, பேசப்படும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? இதுதான் ஒரு சீசனுக்கு இருக்கின்ற ஒரு அழகு. அதனால தான் இந்த காலை வேளையிலே இந்த பாடலிலே நான் ஒரு சரணத்தை நான் சேர்த்து நாம் பாடினோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் உம் நாமம் போற்றியே வாழ வேண்டும். இந்த பாடலை திடீரென்று எடுத்து பாடி காலை ஆராதனைக்கு ஆயத்தமாகும் போது
இந்த வார்த்தையே இந்த செய்திக்கு ஆதாரமாக இந்த பாடலை, இந்த வார்த்தைகளை நாம் ஏன் எழுதக்கூடாது? இந்த ஒரு சிந்தை. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் உம் நாமம் போற்றியே வாழ வேண்டும், உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும். என் ஜீவ காலம் என்றால் நான் சீஷனாய் வாழ்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். சான்று பகிர்கின்ற ஒரு சீஷனாய். இந்த சரணத்தை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி நம்ம ஆண்டுடைய நாம் மகிமைக்கின்ற இந்த நாளுக்குரிய ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து சான்று பகிர்கின்ற சீஷனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் காணப்பட வேண்டும் என்ற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் உம் நாமம் போற்றியே வாழும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். என் ஜீவ காலமெல்லாம் நான் சீஷனாய் வாழ வேண்டும். என் ஜீவ காலமெல்லாம் நான் சீஷனாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆராதனை என்பது ஆண்டவரை துதித்து பாடுவது மாத்திரம்தான் ஆராதனை என்று சொல்லி பலர் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். மாறாக இந்த ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்வதே ஆண்டவர் ஆராதனையாக பார்க்கிறார். Worship is not just singing and praising. ஆராதனை என்பது ஆண்டவரை துதித்து பாடுவது மாத்திரம் அல்ல. Worship is living a life worthy of His praise. துதி என்பது, ஆராதனை என்பது என்னுடைய வாழ்க்கை மூலமாக நான் ஆண்டவரை வெளிப்படுத்துவது, அதுதான் ஆராதனை. துதி ஆராதனை, துதி பாடல்களை பாடி ஆராதிப்பது என்பது அந்த ஆராதனையிலே ஒரு 10% தான். மீது இருக்கிற 90% நான் ஆராதனைக்கு மடிக்கிறேன். இந்த வார்த்தையை நான் ஆலயத்தில் சொல்லுவதுண்டு. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆலயத்துக்குள்ளாக வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது, நம்முடைய வீட்டில் இருந்தோ ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாம் அதிகமாக பொய் சொல்லுகிறோம். உமக்காகத்தான் ஆண்டவரை நான் வாழ்கிறேன், உம்மை போலவே நான் வாழ்கிறேன். ஆனால் உண்மையாகவே நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேனா? நான் பாடுகின்ற பாடலின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்றால் வேற ஒன்றும் தேவையில்லை. உம் நாமம் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய நாமத்தை உண்மையாகவே நாம் சொல்லுகிறோமா, பறைசாற்றுகிறோமா? அந்த பாடல் வரிகளை நாம் அப்படியே எடுத்து நம்ம வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உண்மையாகவே நான் ஆண்டவரை பறைசாற்றுகின்ற ஒரு மகனாக நான் இருக்கிறேன், இல்லை நம்மளுடைய சுயத்தை நான் வெளிப்படுத்துகிறேனா? இன்னும் பல வேதனையான காரியங்கள். பல முறை ஒருவேளை இனிமேல் நான் கொஞ்சம் எச்சரிக்கிற காரியங்களை, ஒருவேளை பல சிந்தனைகள் இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக ஒரு சிந்தனை. ஏன்னா நான் யாரையும் குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் எதுவும் நான் சொல்லுவது கிடையாது. யாரையும் வேதனைப்படுத்துவதற்காக நான் சொல்லுவது கிடையாது. எவ்வாறாக சொல்லுவேன் என்றால் ஆண்டவர் என்னை தண்டிக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும், நாம் யாவரும் இணைந்து நான் வாழ வேண்டும். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒரு சீஷன் எவ்வாறு வாழ வேண்டும், ஆண்டுடைய பிள்ளைகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை ஒருவேளை பல நேரங்களிலே சொல்லும்போது ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு சில கோட்பாடுகளை நாம் சொல்லும்போது அதை யாரையும் நான் துக்கப்படுத்துவதற்காகவோ வேதனைப்படுத்துவதற்காகவோ அல்ல. நான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நான் போய் அங்கே நான் அமர்ந்திருக்கும் போது நான் எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம பேங்க்ல போய் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் பணம் எடுப்பதற்காக, அங்கே நமக்கு ஒரு போன் வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம பேசுறோம் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்கப்பா உள்ள பேசக்கூடாது, வெளியே போகும்.
இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு சில கோட்பாடுகள். ஆகவே இதே போலதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஆண்டவர் விதித்திருக்கிற விதிமுறைகள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. பல நேரங்களிலே நம்ம செய்கின்ற காரியங்கள், நம்ம கடைகள்ல, நம்முடைய வாகனங்கள்ல நாம் போடுகின்ற பாடல்கள், எனக்கே சொல்லுவதற்கு சில நேரங்களிலே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டிய இடங்களிலே ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதம். வாகனங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட், ஒரு பரிசு, ஒரு அன்பின் பரிசு. அருமையா வசனத்தெல்லாம் போட்டுட்டு அதில் நம்ம போட்டு போற பாடல்கள் எப்படி யாரை பிரதிபலிக்கிறது? உணர்மை நினைக்கலாம், அவன் பரிசுத்தமா பாட்டு போட்டு போறதுனால அவன் பரிசுத்தமாய் வாழ்கிறான் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம கேட்கலாம். ஃபைன், இல்லை. ஆனால் நம்மை காண்கிறவர்கள் ஆண்டவரை காண வேண்டும். இந்த காலங்களிலே என்னை பார்க்கிறவர்கள் என்னை சீசனாக பார்க்கும்போது, சீசனுடைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் போது ஆண்டவர் என் நிமித்தமாக மகிமைப்படுகிறார். அதான் இந்த நாளிலே நம்ம செய்தியின் வாயிலாக நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வைத்துக் கொள்வோம். சீசன் அவனுக்கு தெரிந்ததை அவன் சாட்சி பகர வேண்டும். அவன் தன் வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டதை சாட்சி பகர வேண்டும். சீசன் கடைசி பரியந்தம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து உண்மையுள்ளவன் என்று வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் சீசனுக்கு இருக்கிற ஒரு அழகு. ஆகவே இந்த காலை தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நான் வேத பாடமாக நான் வாசிக்கிறேன். தயவாய் திருச்சபை மக்கள் நீங்கள் கவனமாய் கேட்க உங்களை என்பது அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, பக்கம் 279 பக்கம், புதிய ஏற்பாட்டின் பக்கம் 279 பக்கம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். அங்கே பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் இதை அந்த மக்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்க போகிறோம். இங்கே இந்த 2வது வசனத்திலே நாம் ரொம்ப தெளிவாக நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிப்பதற்கு எப்பொழுது அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள் என்றால், பிலிப்பு பட்டணத்திலே அவர்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்த போது, அந்த பிலிப்பு பட்டணத்திலிருந்து அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். வரும்போது அவர்கள் இன்னும் அதிகமாக தீர்மானத்தோடு கூட வருகிறார்கள். என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். அப்போ ஒரு சீசனுக்கு இருக்கிற ஒரு அடையாளம் என்ன? நான் ஆண்டவரை என்னுடைய வார்த்தை மூலமாக, என்னுடைய செயல்பாடு மூலமாக நான் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த ஆலயத்திலே நமக்கு இருக்கிற அந்த மணிக்குண்டுக்காகவும் அதில் இருக்கிற குழாய்களுக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை பல முறை நாங்கள் சோர்ந்து போய் காணப்பட்டாலும், யாருமே இல்லாத ஆலயத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளாக ஒரு சிந்தை இருந்தாலும், இந்த வார்த்தைகளை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், வீரம்பல்லிருந்து மாத்திரம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், அவர்களுக்காக நாங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு கூட அவனுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் நாங்கள் அறிவிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, பலவீனங்கள் மத்தியிலே, சரீர சுகவீனங்கள் மத்தியிலே
காயங்கள் மத்தியிலே நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சீஷன் அழைக்கப்படுகிறான். சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு தீர்மானம். நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக, நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக அறிவிக்க நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதலாவது 2வது வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர் ஆசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. என பல நேரங்களிலே பலவிதமான செய்திகளை நாம் பார்க்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், ஆசீர்வாதம் 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 என்று சொல்லி இப்பொழுது நமது இலவசங்களை கொடுத்து கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றங்களுக்கு தடையாகவே இருக்கிறது. என்னமோ தெரியல, எங்களுக்கு ஆண்டவர் பல நாட்களாகவே அதனாலேயே நம்ம ரேஷன் கார்டை கொடுக்கவே இல்லை, ஏதோ ஒரு காரணத்தில் இழுத்துக்கிட்டே போகுது. அதுக்காக வாங்குற நான் அதை சொல்ல வர, நம்முடைய வாழ்க்கையில இலவசத்திற்கு நேராக பின்னாக நான் செல்லும் போது ஆசீர்வாதத்திற்கு நேராக நான் பின்னாக செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே எனக்கு வேண்டியதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியாகிறது. ஆசைக்கு மேல் ஆசை, பேராசை, பேராசை பெரு நஷ்டம். இங்கே அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி, நாங்கள் போதகம் என்றது வஞ்சகத்தில் நாங்கள் போதகம் பண்ணல, துர் ஆசையும் நாங்கள் உண்டாக்கவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இல்லை, உள்ளதை உள்ளதென்று நாங்கள் போதித்து வருகிறோம். 4வது வசனத்திலே, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷனுக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக நாங்கள் பேசுகிறோம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று போதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்மையாக ஆண்டவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துவதில்லை. ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும். ஆண்டவர் மனம் திரும்புதலை குறித்து அவர் பேசினார். மனம் திரும்பி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறவர்கள் அந்த மனம் திரும்புதலை குறித்து பேசுவதில்லை, பாவ மன்னிப்பையும் குறித்து பேசுவதில்லை. ஆகவே அழைப்பை, நம்முடைய அழைப்பு என்ன என்பதை உணர்ந்து, நான் எதற்காக சீஷனாக நான் அழைக்கப்பட்டேன்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் மன்னிப்பதற்காக அவர் சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் ஆசீர்வாதம் தானாக பின்வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். எஸ், எவ்ரிதிங், எல்லாவற்றையும் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக அவர் தருகிற ஒரு தேவன். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் தீர்மானம், மனம் திரும்புதலை பற்றி பேசுவதற்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை. இச்சித்து நாங்கள் பேசல, உங்களுடைய ஆசையை தூண்டி விடுவதற்காக நாங்கள் பேசவில்லை. அதுதான் ஒரு சீஷனுடைய அழகு, ஒரு ஊழியனுடைய அழகு, ஒரு போதகருடைய அழகு. உங்களுடைய ஆசையை தூண்டி விடுவதற்காக அல்ல, நித்திய ராஜ்யத்தை குறித்த ஆசையை தூண்டிவிட வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்ற ஆசையை நாங்கள் தூண்டிவிட வேண்டும். மாறாக ஆசீர்வாதத்தை பெறணும், ஆசீர்வாதத்தை பெறணும். ஆசீர்வாதம் எப்ப ஆசீர்வாதம் வரும்? நான் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்ப? ஆண்டுடைய சமூகத்திலே வந்து நீங்களும் நானும் காத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதம். அதை சொல்லுவதில்லை. கர்த்தரிடத்திலே வாருங்கள், அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உண்மைதான். ஆனால் விசுவாசத்தோடு பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தை
நான் தேவனுக்கு நான் கொடுக்கும்போது அவர் எனக்கு சந்தோஷத்தை தருகிற ஒரு தேவன். என்னுடைய அருமையான அன்பு நண்பர் லெனின் குமார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை இன்னும் ஆழமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த முதல் 2-3 சந்தோஷம், நான் வீட்டிலிருந்து துரத்தப்பட்டேன். என்னுடைய சகோதர சகோதரிகள் நான் செத்துவிட்டேன் என்று சொல்லி தலைமொழிகினார்கள். 3வது, என்னுடைய அனைத்து ட்ரெஸ்ஸில் இருந்து என்னுடைய சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். அதுதான் எனக்கு கிடைத்த 3 முதல் ஆசீர்வாதங்கள். உண்மையாக இந்த நாளில் அந்த தம்பிக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சொன்னேன், இப்பொழுது நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறாய். சாத்ராக், மேஷாக், ஆபேத்தினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக அவர் வைராக்கியமாக இருந்தபோது அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டது ஒரு எரிகிற அக்கினி சூளை. தானியேல் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தபோது அவனுக்கு முன்பாக இருந்தது சிங்கக்கெவி. யோசேப்பு, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி சிறு வயதிலிருந்தே அவன் தீர்மானம் எடுத்த போது அவன் முன்பாக இருந்தது சிறைச்சாலை, பாலும் குழி. இஸ்மவேலருடைய கரங்களிலே அடிமையாக விற்கப்பட்டது, போத்திபாருடைய அரண்மனையிலே அடிமையாக விற்கப்பட்டது, சிறைச்சாலைக்கு கடன் சென்ற. ஆனால் கர்த்தர் மீது அவர்கள் வைத்திருந்த பற்றுறுதியின் அடிப்படையிலே சிறைச்சாலையிலிருந்து நேரடியாக மாளிகைக்கு கடன் செல்கிறான். சிங்கக்கெவியிலிருந்து அவன் தூக்கிவிடப்படுகிறான். தானியேலுடைய தெய்வமே நமது தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்யப்படுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி எறியப்பட்ட அந்த அக்கினி சூழலிலிருந்து மீண்டுமாக வெளியெடுக்கப்படுகிறார்கள். அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் முதலாவதாக நான் சீஷன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை மூலமாக, வார்த்தைகளை மாத்திரமல்ல, பல நேரங்களிலே வார்த்தைகளிலே மாத்திரம் நாம் போதித்து விட்டு நம்முடைய வாழ்க்கைக்கும் செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் நாம் வாழ்கின்றோம். நான் என்னுடைய தகப்பனார் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்வார், பிரசங்கிக்கிற நீ ஆகாதவனாய் போய்விடக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை ஆழமாக நாம் ஆராய்ந்து நாம் அறிய வேண்டும். சுவிசேஷத்தை வெறும் பிரசங்கத்திலே நான் பிரசங்கிக்கிறேனா அல்லது என் வாழ்க்கை மூலமாக நான் பிரசங்கிக்கிறேனா? இரண்டாவதாக, அழைப்பை நான் உணர்ந்திருக்கிறேனா? அழைப்பை நான் உணர்ந்திருப்பேன் என்றால் எனக்காக அந்த கோர சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தின தெய்வத்துக்கு நாம் என்ன செய்கின்றோம் என்று நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே அதற்கு சாட்சி. அழைப்பை உணர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அடுத்து, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. மனுஷரால் வரும் மகிமையை தேடுகின்ற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய சீஷனாக எண்ணப்பட முடியாது. என் அந்த உலகத்திலேயே நீ எல்லா விதமான பெருமைகளையும் நீ அடைந்து விட்டாய். உன்னை குறித்து நான் பெருமையாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. என் ஆண்டவர் நம்மை கலட்டி விட்டுறக்கூடாது. எச்சரிப்போடு கூட நாம் இருக்கும். 7ஆம் வசனத்திலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து. எப்படி ஒரு பெற்றெடுத்த குழந்தைக்கு தன்னுடைய தாய் தன் முளைப்பாலை கொடுத்து அதை ஆற்றி தேற்றுவதை போல, கலங்கும் போது கண்ணீர் வெடிக்கும் போது பால் கொடுத்து தேற்றுவது போல நாங்களும் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து, பாசமாயிருந்து, நேசமாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதின் நோக்கம், நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், இல்லை என்றால் நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நான் மறுத்து போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியம் உண்டாக நாம் நம்முடைய காரியங்களை செய்வதோடு மாத்திரமல்ல, உண்மையுள்ள வாஞ்சியுள்ள அன்பை வெளிக்காட்ட வேண்டும். சும்மா கஷ்டத்தை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடுவதல்ல வாழ்க்கை ஊழியம். பிரச்சனைகளே இல்லை, இருக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பதை விட பிரச்சனைகளை, போராட்டங்களை, பாடுகளை தாங்கக்கூடிய தோள்களை ஆண்டவரே நீர் தாரும். பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை தோளின் மீது தூக்கி சுமந்து கொண்டு போகிறார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் இருப்போம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். அழைப்பை உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தேவனுக்கு மாத்திரம் பிரியம் உண்டாக நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது, உண்மையுள்ள வாஞ்சியுள்ள அன்பை நான் வெளிக்காட்டும் போது, 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே, சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். வாஞ்சியோடு விருப்பத்தோடு கூட காலையிலும் மாலையிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும், ஆண்டுடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பகலிலும் இரவிலும் காலையிலும் ஆண்டுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு போதிக்கும் போது இந்த சிந்தை, எப்படியாகிலும் யாராகிலும் ஒருவர் இந்த நாளிலே பேசப்படுகின்ற வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே வந்துவிட மாட்டார்களோ என்ற சிந்தை. 10ஆம் வசனத்திலே, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிள்ளையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, தேவனும் அதற்கு சாட்சி. உண்மையில் இதயத்தோடு கூட உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகவே நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். சாட்சி, சீசனுக்கு அழகு உண்மையுள்ளவன் என்று சொல்லப்பட வேண்டும். அடுத்து கடைசியாக 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஒரு சீசனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய முக்கியமான காரியங்களை இந்த நாளிலே நம்ம தியானித்தோம். அவனுக்கு தெரிந்ததை அவன் சாட்சி பகர வேண்டும். அவன் தன் வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டதை அவன் சாட்சி பகர வேண்டும். சீசன் கடைசி பரியந்தம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து உள்ளதை உள்ளதென்று வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த தெசலோனிக்கே புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலிருந்து நாம் ஒரு 6 முக்கியமான குறிப்புகள் சீசனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். நீங்களும் நானும் சீசனாக அழைக்கப்படுகின்றோம். சீசர்களாக மாற அழைக்கப்படுகின்றோம். சீசர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். சீசர்களாக வாழ்வதற்கு நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்கிறோமா என்று சொல்லி இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் தியானிப்போம். 6 குறிப்புகளை நாம் தியானித்தோம். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் தீர்மானம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, என்னுடைய அழைப்பை நான் உணர்ந்து நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். என்னுடைய அழைப்பை நான் உணர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுக்கு பிரியமுண்டாக நான் நடக்க வேண்டும். என்னுடைய அழைப்பை நான் உணர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுக்கு பிரியமுண்டாக நான் பேசி உண்மையுள்ள அன்பை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வெளிப்படுத்த வேண்டும். சும்மா மாய்மனமாக அல்ல. நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஜெபிக்காமல் இருப்பதல்ல, உண்மையாக பாரத்தோடு கூட ஜெபிப்பது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிப்பது, பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிப்பது, அதுதான் உண்மையுள்ள ஒரு ஜெபம். அடுத்ததாக, குற்றமற்ற ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளதாக. ஆண்டவரினை நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நான் பிரசங்கம் பண்ணுவது ஒன்று, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது ஒன்று என்றால் ஆண்டவருக்குள்ளதாக நான் குற்றமுள்ளவனாகவே காணப்படுவேன். பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போய்விடக்கூடாது. ஆகவே என்னுடைய வார்த்தையும் என்னுடைய செயல்பாடும் ஒன்றை ஒன்று இணைக்க வேண்டும். அழைத்த தேவனுக்கு பாத்திரமானாய் நான் நடக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லும்போது நான் மறந்துவிட்டேன் அந்த என்னை ஆண்டவர் எனக்கு மீண்டுமாக உயிர் பிச்சை கொடுத்த அந்த நாளை. நான் ஆண்டவர் சரியாக அந்த நாளை நினைவில் வைத்து அதே நாளிலே இந்த வெள்ளை அங்கேயே போட்டுவிட்டு ஆண்டுடைய ஊழியத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்தார். இந்த நாளில் இந்த ஆலயத்துக்குள்ளாக முதல் முறையாக அங்கேயே போட்டு நான் போகும்போது எனக்குள்ளாக பல வேதனை, கண்ணீர், ஏன் என்று தெரியவில்லை. அதன் பிறகுதான் என்னுடைய தகப்பனாருடைய டைரியில் எழுதியிருந்த காரியங்களை நான் பார்த்து நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த ஒரு நாள், மீண்டுமாக ஆண்டவர் என் மகனை உயிரோடு கூட எழுப்பிய ஒரு நாள் என்று சொன்னேன். அதனால் நீங்களும் நானும் நம் ஆண்டவருக்கு பாத்திரவானாக நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சமூகத்திலே ஒப்படைப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சான்று பகர்கின்ற ஒரு சீசனாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்ம ஒரு பாடலை பாடுவோம். அவளது கர்த்தருடைய நாம் மகிமைக்கென்று ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் படையுங்கள். படைத்த பிறகு நம்மத்தில் இருக்கிற சகோதரம் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். நம்ம பாடின இந்த பாடலையே அன்பு நேசரை உன் திருமுகம் தேடி என்ற பாடலை மீண்டுமாக நாம் பாடுவோம். அப்பொழுது ஆண்டுடைய நாம் மகிமைக்கென்று நாம் யாவரும் இணைந்து நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய சுயவிருப்பு உண்டியல் கலையங்களிலே நாம் போடுவோம். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஏக விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜபவீர என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் சீசனாய் வாழ வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் உம் நாமம் போற்றியே வாழும். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் உம் நாமம் போற்றியே வாழும். என் ஜீவ காலமெல்லாம் நான் சீஷனாய் வாழ வேண்டும். என் ஜீவ காலமெல்லாம் நான் சீஷனாய் வாழ வேண்டும்.
ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன் ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கண்ணீரோடு கூட கவலையோடு கூட வேதனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கின்ற இந்த உலகத்தையும் இந்த இந்திய தேசத்தையும் தமிழகத்தையும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தையும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களையும் குறிப்பாக இப்பொழுது முதுகுலத்தில் அதிக பேருக்கு கொரோனா தொற்று பரவி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். வாட்ஸ்அப்லேயும் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்திலே இந்த தேசத்துக்காக, தமிழகத்துக்காக, இந்த உலகத்துக்காக, நம்முடைய மாவட்டங்களுக்காக, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் பகுதிக்காக நம் ஆண்டுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே அப்பா, ஆமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எம்மட்டுமாய் கர்த்தாவே, நீர் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் எல்லா விதமான நம்முடைய கிருபைகளோடு கர்த்தாவே எங்களை நீர் வழி நடத்துனீங்க. அதற்காக மக்கள் நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய ஓய்வு நாள் அன்று அப்பா நாங்கள் சீஷனாக இருப்பதற்கான காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்னும் நாங்கள் சாட்சியாக உம்முடைய பாதத்தில் வாழத்தக்கதான கிருபைகளை அப்பா எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சுவாமி. நான் கர்த்தாவை கேட்ட சத்தியத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்திக்குள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எப்பொழுதும் கர்த்தாவை விசேஷமாக எங்களே நாங்கள் தாழ்த்துக்கிறோம். அப்பா, எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் உம்முடைய வாஞ்சையாக இருப்பதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அப்பா, இப்பொழுது கர்த்தாவே அப்பா, நாங்கள் யாருக்காக ஜெபிக்க போகிறோம் என்பதை நீர் முன்னமே நீர் அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. அப்பா, இப்பொழுதும் கர்த்தாவை உலக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் முன்னமே நீர் அறிந்திருக்கிற சுவாமி. இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் திறப்பில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, ஆவியானவரே எங்களை நீர் தேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தாவை எங்களுடைய இந்திய தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அப்பா, இந்த கொரோனா தொற்று கர்த்தாவே அப்பா எவ்வளவாய் விரைவாய் கர்த்தாவே மக்கள் மத்தியில் பரவி கொண்டு இருப்பதை நீர் அறிவி சுவாமி. அப்பா, இந்த தொற்றிலிருந்து, இந்த கொள்ளை நோயிலிருந்து நீர் மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி, எங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. இப்போ யாரெல்லாம் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, எங்களுடைய ஜெபங்கள்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு சுவாமி உமக்கு நேராக சுவாமி சன்னிதானத்தில் எட்டப்பட நீங்கள் கிருபை பாராட்டுங்க சுவாமி. அப்பா, இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய தேசத்தின் மீது கர்த்தாவே அப்பா நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்க அனைத்து மாநிலத்தின் மீது கர்த்தாவே நீர் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு தான் சுவாமி அப்பா ரொம்ப இங்கே அதிகரிப்பை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த தொற்று அதிகரிப்பை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த எண்ணிக்கையை நீர் குறைத்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் நேர்த்தியாய் இந்த நாட்களில் செயல்படுவதற்கான ஆலோசனைகளை நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மருத்துவத்துறையில் இருக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக மற்றும் கர்த்தாவே லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக, ஃபார்மாசிட்டிகள் இருக்கின்றவர்களுக்காக, அப்பா நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம்புலன்ஸ் டிரைவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்ட் பாய்க்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிளீனர்ஸ்க்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அனைவரையும் கர்த்தாவே நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
ஒவ்வொருவருக்கும் தேவையான பாதுகாப்பை விசேஷமான உம்முடைய கரம் அவங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடைய செட்டிற்குள்ளாக அவர்கள் ஒவ்வொருவரும் சுவாமி அப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் இப்பொழுது நாங்கள் செபிக்கின்ற இந்த வேளையில ஒவ்வொரு நாளும் மாலையிலையும் காலையிலையும் நாங்கள் செபிக்கின்ற வேளையில அவர்களுக்கு நீர் பாதுகாப்பான கோட்டையை நீர் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். முக்கியமாக கோவிட் அப்பா அந்த வார்டுக்குள்ளாக அப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அப்பா ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக செவிலியர்களுக்காக அப்பா மற்றும் கர்த்தாவை அங்கே இருக்கிற வார்ட் பாய்க்காக அப்பா அங்கே இருக்கிற அட்டண்டர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாருக்கும் கர்த்தாவை நீ தகுந்த பாதுகாப்பை நீங்கள் தாங்க. இந்த கால சூழ்நிலையில் மாற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மன ஏக்கங்கள், எங்களுடைய மன வேதனைகள், எங்களுடைய மன கஷ்டங்கள் யாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தெய்வம் ஐயா. எங்கள் மீது அப்பா மனதிருக்கிற தெய்வமாக நீர் இருந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. உங்களுடைய கிருபையினால எங்களை கர்த்தாவை ஒவ்வொரு நாளும் நீர் நிறைத்து அப்பா எங்களை நீங்க வழி நடத்திட்டு வரீங்க. அதற்காக உனக்கு நன்றி ராஜா. அப்பா இப்பொழுது சுவாமி விசேஷமா எங்களுடைய தமிழகத்தை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய தமிழகத்துல ஏன் இந்த எண்ணிக்கை எப்படி இவ்வளவு அதிகரிப்பு என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் அதை முற்றிலுமா நீர் அறிந்திருக்கிறதே சுவாமி. அப்பா ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு அப்பா டவுன், சிட்டிஸ், எல்லா ஊர்களையும் அப்பா உங்களுடைய கரத்துல, மாவட்டங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வசிக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவை தற்காப்போடும் நல்ல ஒரு அப்பா ஒவ்வொருவரும் தங்களை காத்துக் கொள்வதற்கான கிருபையோடு வாழ்வதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. சென்னை மாநகராட்சி அந்த கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். மற்றும் எல்லா மாவட்டங்களையும் இந்த கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எல்லா அப்பா இந்த சுகாதாரத்துறையில் இருக்கின்ற ஒவ்வொரு நர்சஸ் இந்த கணக்கு எடுக்க போகும்போதெல்லாம் மற்றும் காவல்துறையினர் போகும்போதெல்லாம் அப்பா துப்புரவு பணியாளர்கள் அப்பா ஒவ்வொரு தெருக்களையும் கிளீன் பண்ணும் போதெல்லாம் சுவாமி உங்களுடைய கரம் அவங்களோடு இருக்கட்டும் சுவாமி. அப்பா அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவை உண்மை முன்பாக வைத்து அவர்கள் செல்வதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. ஜெபத்தோடு அப்பா அவர்கள் இருப்பதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. நீர் அப்படி செய்யப்படும் தயவுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாய் சுவாமி ராமநாதபுரம் மாவட்டத்தை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய எண்ணிக்கை 500க்கு மேலாக அப்பா சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். ராமநாதபுரம் அப்பா இங்க வசிக்கின்ற அனைத்து மக்களும் கிராமத்தில் வாழ்கின்றவர்கள் சுவாமி. அன்றைக்குரிய அப்பா கூலி வேலைகளை செய்கிறோம் சுவாமி. அவங்க தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா ஒவ்வொருவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்க கூட இருங்க சுவாமி. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்லாம் மக்களுக்கு இருக்குது சுவாமி. அப்பா நீங்க தான் சுவாமி அப்பா மக்களோடு நீர் இருக்க வேண்டும். இந்த தொற்றை கட்டாவே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து நீர் முற்றிலுமா நீர் அகற்றி போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நீர் எப்போதுமானவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அந்த தொற்றிலிருந்து கர்த்தாவே மக்கள் எங்களை எல்லாரையும் கர்த்தாவே நீர் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை மீண்டும் நம்முடைய கருத்தில் நாங்கள் விசேஷமாக இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம். இங்க இருக்கிற சூழ்நிலைகளை முற்றிலுமாக நீர் அறிவியல் சுவாமி. இந்த முதுகுத்தில் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க அருகாமையில் இருக்கிற அப்பா முதுகுத்தில் பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் தொற்று கட்டாவை அதிகரித்துக் கொண்டே போகுது சுவாமி. அப்பா முதுகுத்தூர் தான் சுவாமி சென்டர் பிளேஸ். எங்களுக்கு எல்லாவற்றையும் வாங்குவதற்கும் எல்லாவற்றையும் கட்டாவை நாங்கள் அப்பா அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு அங்கதான் சுவாமி எல்லாம் இங்க சுற்றி இருக்க அனைத்து கிராமங்களும் அப்பா கிராம மக்கள் போக வேண்டிய காரியம் இருக்குது சுவாமி. இந்த முதுகுத்தூர் பகுதியை அப்பா அவங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவர். அங்க வசிக்கின்றவர்கள் யாராருக்கும் அந்த தொற்று இருக்கிறதோ அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. விசேஷமாக ஒரு பிள்ளைகளை காத்து அவர்களை சுகத்தோடு பலத்தோடு மீண்டும் கர்த்தாவே தங்களுடைய இல்லத்திற்கு திரும்புவதற்கு நீங்க கிருபைப்பார். நாங்கள் வேதனையோடு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் காரியங்கள் எல்லாவற்றும் நீர்கள் சுவாமி. இதில் நாங்கள் விரைவாக பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது சுவாமி. நீரை கர்த்தாவே அவங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்கள் உற்றார் உறவினர் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே அநேக பேர் கர்த்தாவே வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். துபாயில் இருக்கிற சுதாகர், பில்டன், அஜித், பெக்மன்ஸ், ராம்குமார், அருள், தோமா, லூக்கா, பாலேஸ்ரா, தீபக், பிரேம்குமார், சாலமோன், அகிமோன், இஸ்மவல், சத்யராஜ், போஸ், காட்வின், கேவா, வின்சென்ட் செல்வகுமார், ராபின், ராஜா, வசந்தராஜா, ஜபசிங், சுவிசேஷ முத்து, ஆமோஸ், டேனியல், லிபியன், பீட்டர், ரூடி, அமல்ராஜ், செருபாபேல், வில்லியம், ஹென்றி, செல்வன், ஜேக்கப், முத்துக்குமார், தேவனேசன், ரீகன், பொன்னையா, சவுதியில் இருக்கிற யாக்கோபு, விசுவாசம், சேர்த்தி, எட்வர்ட், துரை, ஆபெல், கோவாஸ், ரிச்சர்ட், யூதா, சாமுவேல், செல்வராஜ், ஜெயன், பாஸ்கரன், ஜோன்ஸ், கபில்ராஜ், இளையராஜா, நெல்சன், ஏசா, கர்ணன், மலேசியாவில் இருக்கிற ராஜேந்திரன், ஜான் முத்தையா, தாவிதி ராஜா, நோவா, ஜெசிந்தன், அருள், சகுந்தலா, ஜோசப் ராஜா, கனடாவில் இருக்கிற தயானந்த், ஜேக்கப், சிங்கப்பூரில் இருக்கிற கோயில்பிள்ளை, டேவிட், துரைக்குமார், ரோசன்னா, சந்திரசேகரன், முனியசுவாமி, கார்த்தி, மஸ்கட்டில் இருக்கிற ஜான்சன், மனோவா, எட்வின், மைக்கேல், மோசஸ், ஜூலியஸ், செல்வராஜ், ஞானராஜ், கோயில்பிள்ளை, சத்ய வீரன், சசிகுமார், கினியாவில் இருக்கிற சதீஷ்குமார், பிலிப்பைன்ஸில் இருக்கிற கிதியோன், கர்நாடகாவில் இருக்கிற திரவியம், துரைமாணிக்கம், வின்சென்ட் செல்வகுமார், டெல்லியில் இருக்கிற கிறிஸ்டோபர் மற்றும் குவைத்தில் இருக்கிற இன்பனேசன், தேவராஜ், பவுல், அன்பு, சத்யராஜ், ஜான், பீட்டர், சசிகுமார், ஹென்றி, சேகர், சுகுமார், தினேஷ், தோமா, ஜெயசீலன், பெஹ்ரைனில் இருக்கிற எப்தா, ஈனோக், பாஸ்கரன், கத்தாரில் இருக்கிற ரெஹோபியம், லண்டனில் இருக்கிற ஜான்சன், அமெரிக்காவில் இருக்கிற ராணி, ஜார்ஜ் எபனேசர், ஜீவிதா, விமலா, ஞானவேல், சில்வால், அனசியா, நோயல், லிலி, நிஜாத்தம், அருண்குமார், தாஸ், ஷீபா மற்றும் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற பிரின்ஸ்லின், கிரேஸ், மேரி, சோமசுந்தரம், திசை வீரன், மாதவன், கீர்த்தனா, ரோஜா மலர், ஜோசப், செல்வகுமார், கமல்ஹாசன், செல்வி மோகன், வின்சென்ட் செல்வகுமார், திரவியம், துரைமாணிக்கம் இவர்கள் அனைவரையும் கர்த்தா அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் கர்த்தாவே தங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தாவை பாதுகாப்போடு இருப்பதற்கும் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் நீங்கள் கிருபை பாராட்டி எங்களுடைய ஜெபங்கள் இவர்களை தாங்கட்டும், இயங்கட்டும் சுவாமி. தப்பு வைக்கட்டும், எல்லா விதமான கொள்ளை நோய்க்கும் தீமைகளுக்கும் தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவத்துறையில் இருக்கின்ற டாக்டர் ஜோசப் ராஜ், டாக்டர் லதா ஜோசப், டாக்டர் ஜோயல் கிரிவாசகன், ஷீபா, நிஷந்தன், காரோலியா, கிதியோன், ரோசி, பாஸ்கரன், சுகிமா, ஜெமிமா, டாக்டர் ராம்குமார், டாக்டர் ஐயனார், டாக்டர் செல்வகுமார், டாக்டர் ஃபைன், டாக்டர் ஜானட், டாக்டர் ரமணன், டாக்டர் வினோத் கண்ணா, டாக்டர் சந்திரசேகர், டாக்டர் இஸ்ரேல், டாக்டர் நிதிகா, செவிலியர்களாக அமிதா, சிலுவமணி, சுந்தரி, சில்லால், ஆதாம் ராஜா, ஹெலன், அபிஹாயில், வின்சென்ட் செல்வகுமார், சகுந்தலா, பிரகாசி, ஜோன், சதீஷ்குமார், ஜெசிந்தா, மனோ, ஐஸ்வர்யா, சத்யபிரபு, லவுசி, ரேவதி, ரேசி, ஸ்டெஃபி, ராஜாத்தி, சாந்தி, ஹெலன், ஜோன்ஸ், மலர், பாக்கியராணி, லாவண்யா, எபி, ஐரன், நான்சி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சேகர், கிறிஸ்டி, பேட்ரிஷியா, செல்வராணி, நளினா குமாரி, திரவியம், துரைமாணிக்கம், சுஜித்ரா, ராணி, கமல், ரஞ்சனி, கமலா, கலைவதி, ஆஸ்வன், பிரின்சி கிரிவாசகன், பாபு, பிங்கி, பாக்கியம், மேரி, ஜாஸ்மின், ஷீலா, கீர்த்தனா, ராணி, பிரின்சி, ரத்னகுமார் இவர்கள் அனைவரும் கர்த்தாவே அப்பா மருத்துவத்துறையில் இருக்கின்றார்கள் சுவாமி. பிள்ளைகள் விசேஷமாக ஒரு காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சுந்தரி அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே இப்போ அவங்களுடைய நிலைமையை நீங்கள் அறிவில் கர்த்தாவே சீக்கிரமாக மகள் கர்த்தாவே அப்பா மருத்துவ ஊழியத்தில் இருக்கின்ற மகளுக்கு நீதான் சுவாமி தகுந்த விடுதலை சீக்கிரமாக சுகம் பெற்று வீட்டுக்கு திரும்புவதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. விசேஷமாக அவங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. மகளுக்கு நல்ல ஒரு சத்துவத்தை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க சுவாமி. அப்பா அவங்களுடைய பரிசுத்தமான கோட்டை மகளை தாங்கட்டும் சுவாமி. அவரை சுற்றிலும் நீ வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. மற்றும் கர்த்தாவே ரவிக்குமாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரவிச்சந்திரன் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவரோட கர்த்தாவே இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதை நீர் அறிஞர் கர்த்தாவே மகன் மீண்டு அப்பா உமக்கு சாட்சியை சொல்வதற்கு மீண்டு வருவதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இருக்கிற இடத்துல அப்பா சுந்தரி அவங்களுக்காகவும் மற்றும் ரவிச்சந்திரன் அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இருக்கிற இடத்துல டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு இருக்க எல்லா விதமான சுற்றுச்சூழல் எல்லாவற்றையும் நீர் அறிஞர் கர்த்தாவே நல்ல பிள்ளைகளுக்கு மன தைரியத்தை தாங்க சீக்கிரமாக ரிகவர் ஆகி அப்பா உமக்கு உம்முடைய ஆலயத்தில் வந்து கர்த்தாவே அவர்கள் நன்றி சொல்வதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க சுவாமி. நீ கட்டாயமாய் கர்த்தாவே அவர்களுக்கு நீ சுகத்தை கொடுப்பது எங்களுடைய
ஜெபங்கள் வீண் போகாது என்று சொல்லி நாங்கள் அப்பா நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீ உங்களுடைய பிள்ளைகளை நீ விசேஷமாய் காத்து அப்பா குடும்பத்தின் பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தாவை மீண்டுமாய் அப்பா நமக்கு நன்றி சொல்வது போற தயவுக்காக நமக்கு நன்றி சொல்வது. தொடர்ந்து சுவாமி எங்களை சுற்றி இருக்க எல்லா கிராமங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இளஞ்சம்பூர், பூக்குளம், சடைநீர், சகலிய சமுத்திரம், சகலிய பட்டணம், மாரந்தை, சிறுகுடி, தீராக்குறிச்சி, ஒருவனேந்தல், குருவி கத்திய, நெடுங்குளம், அஞ்சந்தம்பல், நல்லைக்கோட்டம், ஏனாதி, புல்லாங்குளம், புத்தம்பல், புனைவாசல், சிறுகோது, ஆப்புணூர், பொதுக்குளம், பொந்தமொழி, சித்திரங்குடி, முதுகுளத்தூர், பேய்குளம், சிறைக்குளம், சிக்கல் அப்பா இந்த அனைத்து கிராமங்களையும் அப்பா உடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மதுரையிலே பெருங்குடி பகுதியில் சுவாமி அதிகமான தொற்றை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டுகளை. எங்களோட உறவினர்கள் எங்களுடைய இனஜன பந்துகள்லாம் கர்த்தாவை அதிகமாக வசித்துக் கொண்டு இருப்பதை நாங்கள் கர்த்தாவும் மதுரையை அப்பா உடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டுகள். நீரை கர்த்தாவை உடைய பிள்ளைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும், ஏந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போ ஒவ்வொரு மக்களோட போக்கில் வரத்தில் நீங்கள் கூட இருங்க. பிள்ளைகள் யாரும் கர்த்தாவே அநாசமா வெளியே போகாமல் அப்பா குடும்பத்தோடு இருந்து அப்பா தங்களோட ஊர்களிலே இருந்து கர்த்தாவே அப்பா ஊருக்கும் நன்மை செய்வதற்கும் அப்பா அவங்களோட குடும்பத்திற்கும் நன்மை செய்வதற்கும் நீங்கள் கேட்பாங்க. தொடர்ந்து எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும். நாங்கள் கேட்டது கேட்க மண்டு போன அனைத்து காரியங்களும் நீங்கள் பொருட்படுத்துவோம். எங்கள் நன்மையாக நீங்கள் முடிச்சுட்டு போகிற தயவுக்காக நமக்கு நன்றி. உடைய சுகம் பலனை சுற்றி நீ கொடுக்க போகிற தயவுக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். ஞானமாக இந்த நாட்களில் செயல்படுவதற்கு நீங்கள் கேட்பாங்க. தொடர்ந்து உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும். வீட்டில் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சுத்தமாகு என்று
சொல்லி சுகமாக்கி சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகத்தை தருபவருக்காக சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா தழும்புலாலே காயத்தால் சுகமானே ஒரு கோடி ஸ்தோத்திரமே காயத்தால் சுகமானே ஒரு கோடி ஸ்தோத்திரமே ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகத்தை தருகிற தேவன் நீர்தானே வல்லமையை தருகிற தேவன் நீதானே சுத்தம் உண்டு சித்தம் ஆண்டவரே எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே தொட்டு சுகமாக்குற தேவன் நீர்தானே என்னுடைய நோய்களை ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவன் நீர்தானே ஆண்டவரே உடைய காயத்தால் நாங்கள் சுகமானோம் ஒரு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே பலவிதமான ஸ்தோத்திரங்களை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாங்கள் ஏறெடுப்பதற்கு நீர்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த காலங்களிலே கூட ஆண்டவரே சமூகத்திலே முழுமையாக ஆண்டவரே உங்களுடைய பாத்திரங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் எங்களுடைய கதறலை கேட்கிற தேவன் என்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொல்லும் எனது வீட்டில் வேலைக்காரை மகள் சுகமாயிருப்பான் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நாளிலே கூட ஆண்டவரே என்னுடைய உறவினர்கள் உற்சாக உறவினர்கள் இணைச்சன பந்துக்கள் அன்றைய தமிழகத்திலே வசிக்கின்ற நபர்கள் அன்பு பிள்ளைகள் அது இந்திய தேசத்திலே ஆண்டவரே முதுகுலத்தூர்ல ஆண்டவரே இன்னும் பல நாடுகளிலே எங்களுக்கு அருகாமையிலே இருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் முழுமையாக நாங்கள் வருகிறோம் மனதுருகி நீர் கரம் நீட்டி அவர்களை சுகப்படுத்த நாங்கள் செபிக்கின்றோம் உண்மை தேடுகின்ற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லையா ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் செபிக்கும் போது வேண்டுதலை நாங்கள் வைக்கும் போது நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா நாங்கள் என்னுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை நீர் கேட்டு நீர் பதில் கொடுக்க போற நல்ல தெய்வத்தாக அந்த பலவீனமாக இருக்கிற நபர்கள் சீக்கிரமாகவே நம்முடைய இல்லங்களுக்கு ஆண்டவரை சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கூட விடுதலையோடு கூட வருவதற்கும் அன்றைய குடும்பத்தின் அன்றைய பிள்ளைகளோடு கூட இணைந்து உம்மை துதிப்பதற்கும் நீர் அவர்களுக்கு போதுமான கிருபைகளை தந்து வழி நடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கின்றோம் எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவரே நமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் தாமரை நேசிக்க
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல